உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு. ஒவ்வொரு இல்லத்திலும் உதயசூரியன் உதித்திருக்க எங்கே நாம் வீழ்ந்தோம்? நம்மை வீழ்த்திவிட்டால் போதும், தமிழ்நாட்டையே வீழ்த்தி விடலாம் என்று சதித்திட்டம் தீட்டப்பட்டது. ஒரு பொய் வாக்குறுதிகளையும் போலி பிரச்சாரத்தையும் செய்து ஆட்சிக்கு வந்த 108-1 ஆட்சியாளர்களின் பட்ஜெட்டில் அவர்கள் முகத்திரை அவர்களாலேயே கிழிக்கப்பட்டது. ஒவ்வொருவர் தலையிலும் திமுக அரசாங்கம் 1,28,000 ரூபாய் கடன் வைத்துவிட்டது என்று இந்த 108-1 நீலிக்கண்ணீர் வடிக்கின்றது. ஆட்சிக்கு வந்து இந்த 90 நாட்களில் 20,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறீங்க. கடன் வாங்கினாதான் ஆட்சியை நடத்த முடியும்னு உங்கள் நிதித்துறை செயலாளரை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய புரட்சி என்பது தமிழ்நாட்டின் வறட்சி. இன்றைய உங்கள் விசில் புரட்சி காவேரியில் வறட்சியை தான் தந்திருக்கிறது. உங்ககிட்ட அந்த எதிர்காலத்தை பற்றி, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி எந்த திட்டங்களும் இல்லை. திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் தான் இந்த மாற்றத்துக்கான அரசோட முதல் வேலையாக இருந்துச்சு. இதுவே எங்கள் திராவிட மாடல் அரசாங்கமாக இருந்தால் ஏற்கனவே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்கனாமியை டபுள் டிஜிட்டில் தான் வச்சுட்டு போனார். கல்வி வளர்ச்சியில் இருந்துச்சு. 2 வருஷம் டைம் கேட்குறீங்க. அதுக்குள்ளே கல்வி பொருளாதாரம் அதில் தமிழ்நாடு எந்த இடத்துக்கு போவோம்? உங்களுடைய திட்டம் என்னவென்றால் என் தமிழ்நாட்டை குஜராத், பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற காவி நிறைந்த மாநிலங்களை விட கீழே கொண்டு போவதுதான் உங்களுடைய எண்ணம். நீங்கள் எடுத்துன அந்த பட்ஜெட்டு அமுட்டு போன புஸ்தகம், இது திரியே இல்லாத புஸ்தகம். இது வெற்றி பட்ஜெட் இல்லை, வெறும் வெற்று பட்ஜெட் மட்டுமே. மீண்டும் மீண்டும் உங்கள் நிர்வாக தோல்வியை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள்.